ஹை வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நம்ம சேனல்ல ஒரு புக் ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற புக்கின் பேர் பார்த்தீங்கன்னா, எனது வாழ்க்கை விளக்கம். இந்த புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா, அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு ஆட்டோபயோகிராஃபி புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய அவரோட வாழ்க்கையை பற்றி, அவரோட அனுபவங்கள் மற்றும் அவருடைய சிறு வயது முதல் ஞானியாகும் வரை அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னென்ன துன்பங்கள், எப்படி வாழ்ந்தார் போன்ற தகவல்கள் இந்த புத்தகத்தில் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளிஃபைடு யோகா இவர் கண்டுபிடிச்சவர். வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இந்த இயக்கத்தை இவர் ஆரம்பித்தவர். டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய அருட்திருக்கோயிலில் இவர் தோற்றுவித்தார். அதேபோல் உலக சமுதாய சேவா சங்கத்தையும் 1958ஆம் ஆண்டில் இவர் துவக்கினார். இது மூலயமா பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க சேவை பண்ணணும், குண்டலினி யோகா மக்களுக்கு கற்பிக்கணும் என்ற ஒரு உயரிய குறிக்கோளோடு அவர் வாழ்ந்த மனிதர். அவருடைய இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இது அவரோட ஆட்டோபயோகிராஃபினால அவர் பிறந்தது முதல் அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர் ஞானி ஆனார், எதை எதனால் அவர் ஞானியாக தோன்றுச்சு போன்ற தகவல்களை இதை ஷேர் பண்ணியிருந்தார். அவருக்கு எப்படி இந்த ஞானி ஆகணும்னு சொல்லி என்ன வந்துச்சுன்னா, அவருக்கு சின்ன வயசில் அவர் குடும்பம் ஏழ்மையாக இருக்கும்போது அவருக்கு மனசில் ஒரு கேள்வி தோன்றிய வறுமை வருகிறது, மனிதர்களுக்கு ஏன் இன்பத் துன்பங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறது போன்ற பல கேள்விகள் அவர் மனசில் எழுந்தது. இதுக்கான விடை காணும் பொருட்டாக அவர் பதஞ்சலி முனிவர்கிட்ட தீட்சை பெற்று ஞானி ஆனார். இவர் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா சொல்லிட்டு ஒன்று உருவாக்கினார். இது மூலிமா பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களும் குண்டலினி யோகா பயிற்சிகளை எளிய முறையில் கற்பித்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவர் இதை ஆரம்பித்தார். இது மூலிமா மக்களுக்கு இலவசமாகவும் பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்தாரு. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஏழ்மை காரணமாக அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு அமௌண்ட்டை வாங்கி இதை பண்ணார். இந்த புத்தகத்தை நம்ம வாசித்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இல்லறத்தில் இருக்கிற ஒரு மனிதர் துறவரத்தை மேற்கொள்ள முடியும். அதுமாதிரி துறவரத்துக்கு தனியான கோட்பாடுகள் இருந்த போதிலும் நம்ம இல்லறத்துலேருந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டியவர் இந்த ஞானியாக இருக்கலாம். இந்த புக்கை அனைவரும் வாங்கி படியுங்க.